அன்பு ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் என்பி நியூஸ் சார்பாக கனிவான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போவது, உலகில் 1000 கடவுள்கள் இருந்தாலும், எத்தனை மலை கடந்தாலும், எத்தனை ஆறு கடந்தாலும், கடல் கடந்தாலும், நாம் முதலில் தரிசிக்கும் கடவுள் 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, விநாயக பெருமனை தரிசித்த பிறகுதான் அடுத்த கடவுளை தரிசிக்க முடியும். யார் இந்த விநாயகர்? இவர் எப்படி உருவானார்? ஏன் உலகில் அத்தனை கடவுள் இருந்தாலும் இவரை முதலில் வணங்குகின்றது ஏன்? அவர் முகம் யானை வடிவில் இருக்க காரணம் என்ன என்று சுவாரஸ்யமான ரகசிய கதையைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஷேர் பண்ணுங்க. வாங்க ரகசிய உண்மைக்குள் போலாம். 5 கரத்தினை, யானை முக, இளம்பிறை போதிலும் எயின்றினை, நந்தி மகந்தினை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், கோவா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றன. முதல் கடவுளான பிள்ளையார் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை தினத்தன்று கொண்டாடப்படுகின்றன. அதன்படி இந்த வருடம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகின்றது. இந்த 5 கரத்தினை, யானை முகத்தினை, விநாயகர் சதுர்த்தியை பற்றி நாம் வரலாறை பார்க்க போகின்றோம். அதன் வரலாறு என்ன, விநாயகர் எப்படி உருவானார், யானை முகம் வந்தது என்ன உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான தகவலை நாம் இன்று பார்க்கலாம். ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் இல்லாத போது பார்வதி தேவி நீராட சென்றார். நந்தி கனகத்தை காவலுக்கு நிற்க வைத்து சென்றார். அப்போது அங்கு வந்த ஈசன் உள்ளே செல்ல முயன்ற போது அவரை நந்தி தடுத்து நிறுத்தினார். பார்வதி தேவியார் நீராட சென்றுள்ளதால் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று கட்டளையிட்டுள்ளார் என்று கூறியுள்ளார். இருந்தாலும் ஈசன் தன் மனைவிதான் பார்வதி தேவி என்று நந்தியின் தடுப்பை மீறி உள்ளே சென்றார். இதனை கண்ட பார்வதி, யாரையும் உள்ளே அனுமதிக்காது என்று கூறியிருந்தேனே என்று நந்தியிடம் கேட்டார். அதற்கு பதிலளித்த சிவனோ, நந்தி என் சேவகன், அதனோடு நான் உன் மணவாளன் என்பதால் நந்தி என்னை தடுக்கவில்லை என்று கூறினார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி, தனக்கு பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கு மட்டுமே முழு பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த சிந்தனையிலேயே நீராட சென்ற பார்வதி தேவியார் தான் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் கையில் பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கினார். அந்த உருவம்தான் விநாயகர். அவருக்கு அழகாக அற்புதமாக காட்சியளித்தார். அப்படிப்பட்ட அழகான குழந்தையை நீங்களும் தேவதேசிகளும் காண துடித்தனர். இப்படி இருக்கையில் சனி பகவானும் நானும் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று துடித்தார். ஆனால் சனி பகவான் மனைவியோ, இதை பார்வதி தேவி பார்த்தால் கோவப்படுவார்கள், அவருக்கு ஏதாவது ஆகிவிடும், நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று கூறினார். இதையே மீறி நான் தெரியாமல் பார்த்து விடுகிறேன் என்று சனி பகவான் சென்றார். அப்படி செல்லும் பொழுது சனி பகவான் நேருக்கு நேராக அவர் தெரியாமல் பார்த்து விட்டார். இதனாலேயே கோபமடைந்த பார்வதி தேவி, நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கூறினார். அப்படி கூறியபோது அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். இப்படி இருக்கையில் பார்வதி தேவி தன் மகனுக்கு என்னாகுமோ என்று பதட்டத்தில் துடித்தார். இப்படி இருக்கையில் பார்வதி தேவியார் தான் உருவாக்கிய கணபதியை நந்திக்கு பதிலாக தனக்கு காவலனாக நிற்க வைத்தார். நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்காது என்று கணபதியிடம் கட்டளையிட்டு சென்றார். அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே செல்ல முயன்ற போது அவரை கணபதி தடுத்து நிறுத்தினார். தான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியதும் சிவனை உள்ள செல்ல விநாயகர் அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த ஈசன் அங்கிருந்த தேவ கணங்களிடம் சிறுவனாக இருந்த விநாயகரை அங்கிருந்து அகற்றும்படி கூறிவிட்டு சென்றார். ஆனால் கணபதியோ அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு விரட்டியடித்தார். இதையறிந்த ஈசன் அங்கு தன் திரிசூலத்தால் கணபதியின் தலையை கொய்தார். தான் உருவாக்கிய மகனை அநியாயமாக கொண்டு விட்டீர்களே என்று சிவனிடம் கோபம் கொண்ட பார்வதி கணபதிக்கு எப்படியாவது உயிரளிக்கும்படி ஆவேசத்துடன் கேட்டார். தேவியின் உக்கிரத்தை கண்டு அனைவரும் கலங்கி போக அவரை சாந்தப்படுத்த தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற சீவராசியின் தலையை கொய்வருமாறு பயணித்தார் சிவபெருமான். அதன்படி வடதிசையை நோக்கி சென்ற கணங்களில் கண்ணில் யானை ஒன்று முதலில் தென்பட்டது. அவர்கள் அதன் தலையை கொய்து ஈசனின் திருவடியில் போட்டனர்.
அவர் அந்த தலையை எடுத்து வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் உடலில் இணைந்து உயிரூட்டினார். யானை முகத்துடன் உமையாளின் பிள்ளையாக எழுந்தெழுந்தார் பிள்ளையார். அவரை பார்வதி தேவி வாரி அணைத்து கொண்டார். சிவபெருமான் அந்த பிள்ளைக்கு கணேசன் என பெயர் சூட்டி கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணபதியாக்கினார் என நாரதர் புராணம் கூறப்படுகின்றது. பிள்ளையாருக்கு யானை முகத்தை பொருத்திவிட்டீர்களே என சிவபெருமானிடம் பார்வதி தேவி கேட்க, அவ்வாறு உயிர்களை துன்புறுத்தி வரும் கஜமுகாசுரன் என்ற அசுரனை அழிக்கவே கணபதியை தான் இவ்வாறு மாற்றியதாக ஈசன் தெரிவித்தார். கஜமுகாசுரனை அழிக்கும் சக்தி ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறப்பெடுத்து பார்ப்பதற்கு மனித பிறவி போல இல்லாமல் ஒன்றால் தான் அழிக்க முடியும் என்று கூறினார். எனவேதான் கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனுக்கு அவதாரம் அளித்ததாக அவரே முழுமுதற் கடவுள் என விளங்குமாறு கூறினார். யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்குத்தான் முதல் பூஜை நடக்கும் என்று வரம் கூறினார். எப்பொழுது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது, அதன் வரலாறை நாம் பார்க்க போகின்றோம். விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது முதல் கொண்டாடப்படுகின்றது என்று தெரியாவிட்டாலும் 16ஆம் நூற்றாண்டில் மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவில் விமர்சையாக கொண்டாடப்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவல் உள்ளது. பின்னர் விநாயகர் சதுர்த்தி விழா தற்போதைய அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படாவிட்டாலும் வருடாந்திர கொண்டாட்டங்கள் அன்று ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஒருவரான பால கங்காதர திலகர் தான். 1893ஆம் ஆண்டு சர்வஜன கணேச உற்சவ் என்ற பெயரில் இவர் தொடங்கி வைத்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை இன்று வரை மக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகின்றனர். விநாயகர் ஊர்வலத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட பால கங்காதர் திலகர். இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படாவிட்டாலும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், கோவா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கூடுதல் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன. உலகளவில் நேபாளம், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மொரீசியம், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. பிள்ளையார் சுழி உணர்த்தும் தத்துவம். எந்த செயலை தொடங்கினாலும் முன்னும் பிள்ளையார் சொல்லி வணங்குவதன் மூலம் அந்த பழக்கம் செயலில் மட்டுமில்லாமல் எழுத்திலும் உண்டு. அதை எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவதை பெரும்பாலானோர் பின்பற்றுவர். ஊ என்ற எழுத்து விநாயக பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. எந்த எழுத்தானாலும் ஒரு சிறிய வட்டத்தில் தான் தொடங்கும். வட்டம் என்பது தொடக்கமும் முடிவும் கிடையாது. அதுபோல் இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் என்பதை இது உணர்த்துகின்றது. வட்டத்தை தொடர்ந்து வரும் கோடு சற்று வளைந்து பின் நேராக செல்லும். இதனை அர்ச்சகம் என்பார்கள். ஆர்ச்சகம் என்றால் நேர்மை என்று அர்த்தம். எனவே வாழ்க்கையில் வளைத்து கொடு, அதே நேரம் நேர்மையை கைவிடாதே என்பதைத்தான் உணர்த்தும் தத்துவமாகும். மேலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும் எந்த ஒரு செயலும் நிச்சயம் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை தொடங்குகின்றது. அன்று காலை 11 மணி முதல் மதியம் 1:34 வரை உள்ளது. இந்தியாவின் பல்வேறு இடங்களில் 10 நாள் விழாவாக கொண்டாடப்படும். விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறை. விநாயகர் சதுர்த்திக்கு புதிய விநாயகர் சிலையை வாங்கி அதற்கு 3 நாட்கள் முதல் வாரம் வரை பூஜை செய்து நீர்நிலைகள் கரைத்து விடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன்படி விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு விநாயகரை வணங்கி வருவதன் சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரித்து மேடை அமைத்து அதில் அமர வைக்க வேண்டும். பிறகு விநாயகரை அலங்கரித்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பாடல்களை பாடி மனமுருக வேண்டிக் கொள்ளலாம். மேலும் விநாயகருக்கு பிடித்த அவுள், சுண்டல், பொரி, கொலக்கட்டை, பழங்கள் உள்ளிட்டவரை படைக்க வேண்டும். விநாயகரை முழு மனதுடன் வழிபட்டால் செல்வம், செழிப்பும், மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவர்களுக்கு விநாயக பெருமான் அறிவையும் பொறுமையும் அளிப்பதாக கூறப்படுகின்றது. ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம். அது மட்டுமின்றி இந்த நாளில் விநாயகரை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி ஆகியவை உண்டாவதும் என்பது நம்பிக்கை. சிலைகள் நீரில் கரைவதைப் போல மனிதர்களின் தீய எண்ணங்களும் அழிந்துவிடும். இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள். விநாயகர் சதுர்த்தி விழா பல்வேறு மாநிலங்களில் பந்தல்கள் அமைத்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் பல்வேறு தீம்களில் உருவாக்கப்பட்டு இந்த பந்தல்களில் வைத்து வழிபாடு செய்கின்றன. மேலும் விநாயகர் பந்தல்கள் பெரும்பாலும் கலாச்சார மையங்களை பொறுத்து சமகால பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டி கருப்பொருட்கள் காட்சியமைக்கப்படுகின்றன. இதனால்தான் இவை அதிக எண்ணிக்கையிலான பக்தர்களை ஈர்க்கின்றன. விநாயகர் பெருமானுக்கு மிகவும் விருப்பமானதாக கருதப்படும் மோதகங்கள், லட்டுக்கள் மற்றும் பிற இனிப்பு தயாரிப்புகள் ஆகியவை செய்யப்பட்டு விநாயகர் பந்தலுக்கு முன்வைத்து பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் பிரசாதமாக வழங்கினர். விழாவின் இறுதி நாளில்
பிரார்த்தனை மற்றும் மேலதாளங்களுடன் இடையே பந்தல்களில் உள்ள விநாயகர் சிலைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தண்ணீரில் கரைக்கப்படுகின்றன. விநாயகர் மிகப்பெரிய எளிமையான கடவுள் என்பதாலும் அரச மரத்தடி குளங்கரை என மக்கள் தினசரி காணும் இடங்களில் எல்லாம் வீட்டிருந்த அருள் புரிவதால் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விநாயகர் உள்ளார். அதிலும் குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமாக கடவுள் என்றால் அவர் விநாயகர் பெருமாள் தான். எளிமையாக அருகம்புல் சாற்றில் அவுள் பொறி அல்லது ஒரு வாழைப்பழம் படைத்து வழிபட்டால் கூட ஓடி வந்து அருளக்கூடியவர் விநாயகப் பெருமான் தான். அதே சமயம் சக்தி வாய்ந்த 3 மந்திரங்களை உணர்த்தும் விநாயகப் பெருமானின் மந்திரத்தை நாம் இன்று பார்ப்போம். ஓம் கணபதே நமக. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் தீமைகள் எதுவும் நெருங்காமல் பாதுகாக்கும். அதோடு வாழ்வில் உள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஏதாவது புதிய செயல் அல்லது சுப காரியங்கள் துவங்கும் போது இந்த மந்திரத்தை சொன்னால் எந்த காரியமும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஐதீகம். அடுத்ததாக ஓம் கபிலாய நமக. இது நோய்களை குணப்படுத்தும் மந்திரமாகும். மற்றவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் ஆபத்து கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் இக்கட்ட நாள் சூழல் துன்பங்கள் இருந்து விடுபடலாம். ஓம் கணேசாய நமக. இந்த மந்திரத்தை நாம் சொல்வதுடன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு நமக்கு நெருக்கமானவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். நினைவாற்றலை பெருக செய்வதற்கும் மிக முக்கியமான மந்திரம் இதுவாகும். பல காலத்திற்கு முன்பு நடந்த விஷயங்களையும் கூட இந்த மந்திரத்தை சொல்வதால் மீண்டும் நினைவில் கொண்டு வரலாம். ஒரு விஷயம் நம்முடைய நினைவில் எப்போது இருக்க வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த மந்திரம் கண்டிப்பாக பலிக்கும். இந்த 3 மந்திரங்களையும் தினமும் சொல்லி வந்தால் துன்பம் இல்லாத தடையில்லாத ஆனந்தமான வாழ்க்கை பெறலாம். அதே சமயம் இந்த மந்திரங்களை சுத்தமாக மனமுன்று மன தூய்மையுடன் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை நேர்மையான நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அளவில்லா பலன்களை அள்ளி தரும் விநாயகர். சங்கடகர சதுர்த்தியில் சொல்ல வேண்டிய சங்கட தீர்க்கும் சக்தி வாய்ந்த விநாயக மந்திரம். சதுர்த்திகளின் சிறப்பான இடத்தை பெற்று சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும். நவகிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள், குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தொந்தரவுகளில் இருந்து விடுபட்டு நல்ல பலன்களை பெற முடியும் என்பதே நம்பிக்கை. சங்கடகர சதுர்த்தி தினத்தில் அருகம்புல் வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும். சதுர்த்தி விரதம் இருந்தால் கணபதியின் அருள் கிடைக்கும். மிக எளிமையாக சாலையோரங்களில் மரத்தடியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் தெய்வம் முழு முதல் கடவான கணபதி. மற்ற தெய்வங்களின் அருளை பெற பல விரதங்கள் இருந்தாலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரும் விநாயகருக்கு ஒரே ஒரு விரதம்தான் சொல்லப்படுகின்றது, சதுர்த்தி விரதம். சதுர்த்தி விரதம் இருந்தால் அனைத்து காரியங்களும் நடக்கும். சதுர்த்திகளில் சிறப்பாக இடத்தை பெற்ற சங்கடகர சதுர்த்தியின் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும். நவகிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள், குறிப்பாக சனி பகவான், இது எல்லாமே விலகிவிடும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓம் ஹீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதையே சர்வகாரிய கத்தேக சகல சித்ராய சர்வகஜன வசீகரணாய ரோணமோசன வல்லபாய க்ரீம் கம் கணபதியே ஸ்வாகா. இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரத்தை தினமும் காலையும் மாலையும் சொல்வதன் சிறப்பும் பலன் தரும். சங்கடகர சதுர்த்தியில் நாளில் மகத்துவம் நிறைந்த இந்த மந்திரம் மனதையும் புத்தியும் தெளிவாக்கும். வீட்டில் நல்ல அதிர்வுகளும் ஏற்படும். அனைவருக்கும் அன்பும் இனிய விநாயகர் சதுர்த்தியும் நல்வாழ்த்துக்களும். சங்கடம் தீர்க்கும் சங்கரன் மகனே கணேசனே சரணடையுங்கள் என்று கூறப்படுகின்றன. ஓகே நண்பர்களே, இந்த விநாயகப் பெருமானின் அருள் கிடைத்தால்தான் நான் இன்று உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்றைக்கி அவரோட வரலாறையும் அதோட மந்திரத்தையும் நான் இது வரைக்கும் சொல்ல முடிஞ்சது. சில வார்த்தைகள் திக்குனா கூட நம்ம விநாயகர் பெருமானின் வாசிப்பது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இதுபோல் நீங்கள் விநாயகர் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று கண்டிப்பாக விரதம் இருந்து அவர் கேட்கும் அனைத்தையுமே தருவார். நம்ம வேண்டி மனசார உருகி அவருக்கு எந்த தேவனையும் எந்த இதுவும் மக்களுக்கு யாருக்கும் கூட வரந்தவங்களுக்கோ எதுவுமே தப்பான எண்ணத்தோடு இல்லாமல் நல்ல முன்முகத்தோட அன்பாக வேண்டுனா விநாயகர் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவார். ஓம் விநாயகா போற்றி. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.